நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ அல்லது ஒரு பெரிய மாலில் போய் ஷாப்பிங் பண்ணும்போது எல்லா பொருளும் நீங்கள் எடுத்துக்கிட்டு பில் பண்ணுற கவுண்டருக்கு போனீங்கன்னா உங்கள் கிட்ட கேட்கப்படுற முதல் கேள்வி, சார் உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பர் என்னங்க சொல்லுங்கன்னுவாங்க. நம்ம வாங்கின பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம், நம்ம ஃபோன் நம்பர் எதுக்கு அவங்களுக்கு? இந்த ஒரு சிந்தனை இருந்தால் இன்றைக்கி நம்ம பல பிரச்சனைகள் தப்பிக்கலாம். ஆனால் அதை பற்றிலாம் எந்தவித ஒரு சுய சிந்தனை இல்லாமல் பல பேர் கடன்னு அவங்களுடைய ஃபோன் நம்பரை ஒப்பிப்பாங்க. சப்போஸ் நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்க மறுத்தா உடனே அந்த பில் பண்ணுற கவுண்டர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஆஃபர்லாம் அவங்களுக்கு வராது சார், சார் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் சார், அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெடீம் பண்ணி ஃப்யூச்சரில் டிஸ்கவுண்ட் வாங்கலான்னுவாங்க, அல்லது பரிசு கூப்பன் வருங்க சார் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு படி போய் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்காங்க. இப்படி கடைகளிலும் ஷாப்பிங் மால்களிலும் சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் நம்முடைய ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்து தான் ஆகணுமானா இல்லைங்க. இதே தாங்க இன்றைக்கி சென்னை போன்ற பெருநகரங்களில் பல ரெஸ்டாரண்ட்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா மெனு கார்டுன்னு ஒரு மெனு கார்டு கிடையாதுங்க. சப்போஸ் நம்ம என்னப்பா இருக்குது உங்ககிட்டனா, சார் இந்த கியூஆர் கோடுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கன்ட்டு ஒரு அட்டை டேபிளில் வச்சுருப்பாங்க. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. சரின்ட்டு அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் அது உடனே ஓடி போய் உள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த ஹோட்டலில் என்னென்ன ஐட்டம் இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன, அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணாது. முதல்ல நீ உள்ளே நுழையத்துக்கு முன்னால், தம்பி உன்னுடைய ஃபோன் நம்பரை கொடு, உன்னுடைய மொபைல் நம்பர் கொடுன்னு கேட்கும். அந்த மொபைல் நம்பர் கொடுத்த பிறகு உன்னுடைய பேரை கொடு, அப்புறம் ஓடிபி கொடு, இத்தனையும் வாங்கிக்கிட்டு அதை உள்ளே என்ட்ரு பண்ண பிறகு தான் அந்த ஹோட்டலில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது, அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த ஐட்டத்தின் ப்ரைஸஸ் என்ன, இதெல்லாத்தையும் காமிக்குங்க. ஆஃபர்லாம் என்ன இருக்குன்றதை காமிக்கும். அந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரோம். பட் இஸ் இட் நெசசரி? நம்ம யாராவது அந்த ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டியது உண்மையிலே அங்கே தேவைதானான்ட்டு நினச்சிருக்கோமா? இல்லைங்க. 99% உடனே நம்பர் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த நம்பர் எங்கெல்லாம் போகுது தெரியுதுங்களா? இன்றைக்கு உலகத்தில் உண்மையான வேல்யூ தங்கத்துக்கோ பெட்ரோலுக்கோ இல்லைங்க, ஆயிலுக்கோ இல்லைங்க, டேட்டாக்கு. ஆமாங்க, ஒரு நபருடைய டேட்டா தாங்க கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ, டிஜிட்டல் வேல்யூங்க. அது ஆக்சுவலாக தங்கத்தை விட ஆயிலை விட விலை மதிப்பு உள்ளது அந்த டேட்டாங்க. ஏன்னா அந்த டேட்டா ஒரு கம்பெனிக்கு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கும் பல கோடி கம்பெனிகளுக்கு அந்த டேட்டா பயன்படுதுங்க. ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய சன் ரீசெண்டாக ஸ்கூலிங் முடித்தார், அடுத்தது காலேஜ் போகணும். நம்ம தமிழ்நாடு அரசு ஸ்கூல், அதாவது மெட்ரிகுலேஷன் தான் அவர் படித்தார். அந்த ஸ்கூலுக்கு நம்ம ஃபோன் நம்பர், பேரண்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். ஸ்கூலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பர் எப்படி இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை காலேஜஸ்க்கும் போகுதுன்னே தெரியலைங்க. தினமும் ஒரு 10 காலேஜஸாவது, பிகாம் படிக்கிறீங்களா, பிஇ படிக்கிறீங்களா, ஃபாரினில் போய் படிக்கிறீங்களா, ஹையர் எஜுகேஷன் ஏதாவது பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களா, எவ்வளோ ஃபோன் கால்ஸ் தெரியுங்களா? லோன் தரட்டுமா, லோனில் உங்கள் பையனை படிக்க வைக்கிறீங்களா? என்னுடைய கேள்வி இது தாங்க. நான் ஸ்கூலுக்கு கொடுத்த அந்த ஃபோன் நம்பர், அதுக்கப்புறமா தமிழ்நாடு அரசுடைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற அதுக்காக அப்போ அப்ளிகேஷனில் கொடுக்குற அந்த நம்பர் எப்படி இத்தனை பேர்கிட்ட போய் சேருது? யார் இந்த டேட்டாவை விற்கிறாங்க? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யார் விற்கிறாங்கன்னு, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஆனால் இத்தனை பேருக்குமான டேட்டா ஒரு நபர் விற்கும்போது, ஒரு ஸ்கூலில் 1000 பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா 1000 டேட்டா அவங்க விற்கிறாங்கன்னா, ஒரு டேட்டாவுக்கு ₹1 கொடுத்தா கூட 1000 ரூபாய் அந்த பர்டிகுலர் இதுக்கு போதுங்க. நான் என்ன இன்ஸ்டியூஷன் சொல்ல மாட்டேன், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம டேட்டா ஒருத்தரும் விற்கிறாங்க. எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், ஜெராக்ஸ் கடையாக இருக்கட்டும். மேஜர் டேட்டா லீக் எங்கே போகுதுன்னா ஜெராக்ஸ் கடையில் தான் போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், தியேட்டர் புக்கிங்கில் இருக்கட்டும், பல இடங்களில் ஃபாஸ்டேகை வச்சுங்க, ஃபாஸ்டேகில் நம்ம கொடுக்குற டீட்டெயிலை வச்சு நிறைய மால்களில் நீங்கள் நுழையும் போதே காரில் இப்போ உள்ளே போனீங்கன்னா ஃபாஸ்டேக்லேருந்து தான் டிடெக்ட் ஆகுது இப்போல்லாம். எப்படி என்னுடைய ஃபாஸ்டேக் நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரோட் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் கொடுத்த பணம் பேங்க்குக்கு கொடுத்த அந்த ஒரு மேண்டேட் எப்படி ஒரு மாலுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியலைங்க.
ஸோ நம்ம டேட்டா இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கப்படுறது. ஒருத்தரும் நம்மளை யூஸ் பண்ணி, நம்ம பேரை யூஸ் பண்ணி, நம்ம டேட்டா யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு தான் உங்கள் டீட்டெயில் கேட்குறாங்க. இது நம்ம சட்டப்படி கொடுத்தாகணுமா? நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற கிராசரி, காய்கறி, பழங்கள், இதர பொருட்கள், அதற்கெல்லாம் நம்ம பில் போடும்போது அவங்க கேட்குற அந்த ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்து தான் ஆகணுமானா இல்லைங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் மே 26, 2023 போது இந்த மாதிரி ஃபோர்ஸ்டு டேட்டா கலெக்ஷன், அதாவது உங்ககிட்ட தேவையில்லாமல் டேட்டாவை பிடுங்குறாங்க இல்லையா? நிறைய இடங்களை பார்க்கலாம். நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோர் இருக்குங்க. சென்னையில் பல இடங்களை வச்சுருக்கிறாங்க. ஆடி மாதம் வந்தால் போதுங்க, ஸ்கூட்டரை ஒன்று நிற்க வச்சுருவாங்க. அதை வச்சு குழுக்கள் முறையில் இந்த ஸ்கூட்டர் டெய்லி ஒருத்தருக்கு தரோன்னு சொல்லி வர ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபில்லப் பண்ண சொல்லுவாங்க ஒரு அட்டையில். ஒரு நாளைக்கு 2000-3000 பேர் வருவாங்க. அந்த ஒரு மாதம் மட்டுமே எத்தனை லட்சம் பேரோட டேட்டா அவங்களுக்கு போகுதுங்க. அவங்க விற்பது ஸ்கூட்டர், அவங்க கொடுக்குற கிஃப்ட்டு ஸ்கூட்டர் கிடையாதுங்க. அவங்க நம்மகிட்டருந்து வாங்குகிற டேட்டா தான் அவங்களுக்குங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வெளியில் வைக்காமல் உட்காந்து அடுத்தபடி ஒரு நாளைக்கு சாட்டர்டே சண்டேனா அது ஃபுட்ஃபால் 10,000 கூட போகுங்க. இத்தனை லட்சம் பேருடைய டேட்டா ஒருத்தருக்கு ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா, ஸ்கூட்டர் என்னங்க ஏரோப்ளேன் கூட வச்சு அங்கே விற்பாங்க. ஏன்னா அந்த டேட்டா அவங்க உலகம் ஃபுல்லாக இருக்கிற ரீட்டெயிலர்கிட்டையும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கம்பெனிக்கிட்டையும் விற்பாங்க. டார்க் நெட்னு ஒன்று இருக்குங்க ஒரு விஷயம். அங்கே உங்கள் நம்பர் போச்சுன்னு வச்சுங்களேன், உங்களோட பேங்க் அக்கௌண்ட், உங்களுடைய ஃபோன் எல்லாத்துக்குமே பிரச்சனை ஆகுது. ஸோ இதற்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி சகட்டு மேனிக்கு ஓப்பனில் எல்லாருமே நம்பர் கேட்டு வாங்குறதுங்க. கம்மிங் டு த பாயிண்ட் என்னென்னா, கன்சியூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ்டு டேட்டா கலெக்ஷன் அன்ஃபேர் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ். இது ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் சொல்கிறாங்க. ஒழுங்காக இல்லாமல் ஒழுங்கீனமான ஒரு வியாபார சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி நம்ம டினை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லுவேன்மா, நான் நம்பர் தரமாட்டேன், பில் பண்ணுறதுனா பண்ணுமா அப்படின்ட்டு வச்சுட்டு நான் பாட்டு நடப்பேன். சார் வாங்கன்னு சொல்லி பில் அடிப்பாங்க. கேள்வி உங்களுக்கு அது சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கான்றது தான். பல பேர் பம்மியாக அப்படியே பில்லிங்க்கு நம்பர் கொடுத்துட்றாங்க. அப்படியே டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், அப்படியே வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லுங்கள், இந்த டேட்டாவும் கேட்டுவாங்க. அவங்க கிளிப்பில்ல மாதிரி ஒப்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாமே மோஸ்ட் டேஞ்சரஸ். ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆனிவர்சரி ஆஃபர் இருக்க டேட் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்காரன் உனக்கு ஃபோன் பண்ணுவான். சார் உங்களை நான் ஊட்டி கூப்பிட்டு போகிறேன், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு ஒரு ஆஃபர் வரீங்களா, இன்றைக்கி எங்கள் ஹோட்டலில் இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, அதில் கலந்துங்க. அங்கே உள்ளே போனோடனே நீங்கள் ஒரு 20,000 கொடுத்து மெம்பர் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. ஏமாத்துறது. ஸோ இதுக்கு நம்பர் யார் கொடுத்தது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸோ இப்படி தாங்க நம்முடைய ஃபோன் நம்பர், நம்மளுடைய டீட்டெயில் எல்லாமே நம்மிடையே வாங்கப்பட்டு, நம்மக்கிட்டேருந்து வாங்கப்பட்டு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கம்பெனிகளுக்கும் விற்கப்படுதுங்க. எப்படிங்க உங்களை பற்றி மற்றவங்களுக்கு டேட்டா தெரியுது? அக்யூரேட்டாக சொல்கிறாங்க. என்னோடய பையன் முடித்த உடனே அவன் பேரை சொல்லி தான் சோன்சோடைய பேரண்ட்டாக நீங்கள் அப்படின்ட்டு டெய்லி கேட்பாங்க. நல்லா திட்டலான்னு வாங்கிட்டு வரும். அது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்குறதுக்கு வாய் வரும். ஆனால் சரி, எல்லாருக்கிட்டையும் நம்ம டென்ஷனாக நம்ம உடம்பு தான் கெடுன்றதுக்காக அதை அப்படியே அமைதியாக கடந்து போயிடுதுங்க. இது எப்படி தவிர்ப்பது? சரி, இப்போ என்ன மாதிரி பிளண்ட்டாக நான் தரமாட்டேமா அப்படி வச்சுட்டு போகலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நான் ஃபேமிலியோடு போகிறேன்னா கூட நான் தரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கலாம். ஆனால் பக்கத்தில் ஒய்ஃப் இருப்பாங்களேன்ட்டு சில சமயம் அந்த ஒரு முகஸ்துதிக்காக பண்ண வேண்டியிருக்கு. தனியாக போகிறேன்னா அப்படியே அந்த QR கோட் பேப்பரை மூடி வச்சுட்டு கிளம்பி வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவேன் நான். இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்றது தான் கேள்விங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணுற இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் மொபைல்லேருந்து தான் ஸ்கேன் பண்ணி ஆகணும். ஆனால் மற்ற இடத்துல இருந்து நீங்கள் சப்போஸ் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் ஒரிஜினல் நம்பர் தர வேண்டாம். ஏதாவது வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுட்டு போயிட்டே இருங்க. அவங்க கொடுக்குற ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 10 ரூபா கொடுப்பாங்க ஃப்யூச்சரில். அதுவும் 10 டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா அந்த ஒரு 10 ரூபான்றதுக்காக நம்ம நம்ம டேட்டாவை லீக் பண்ணிக்கூடாது.
இல்லையா கொடுக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லுங்கள். இன்னுமே சில பேர் ஹைஃபையாக இருக்கிறவங்க ஒரு பொய் சொல்கிறாங்க. ஐ ஹாவ் நோ இந்தியன் நம்பர், ஐ எம் அ ஃபாரின் ரிட்டர்ன். நான் வந்து அம்மா நான் வந்து வெளிநாட்டு என்ஆர்ஐமா, நாங்கள் சும்மா ஷாப்பிங்க்கு வந்தேன், இந்த மாதிரி சொல்லி தப்பிக்கிறவங்க இருக்காங்க. நம்ம இவ்வளோ பாசாங்கெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. வெளியில் தெரு முக்கில் எத்தனையோ கடைகள் இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கிட்டு போகலாம். சரிங்களா? ஒரு அனுபவத்துக்காக தான் பெரிய சூப்பர் மார்க்கெட் போகிறோமே தவிர பொருள் கிடைக்கிறதுக்கு தட்டுப்பாடால் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் போகிறதில்ல. ஸோ அடுத்த முறை நீங்கள் வந்து பில்லிங் கவுண்டருக்கு போய் நிற்கும்போது உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டால் அவங்க கண்ணை பார்த்து நான் தரமாட்டேன், பில் பண்ணணுமா வேணாமான்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கடந்து போங்க. சரிங்களா? அது உங்களுக்கு நல்லது, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நல்லது, உங்கள் மொபைலுக்கு நல்லது. தேங்க்யூ அண்ட் see you in next video.